ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் ட்ரிபிள்ஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்கிறோம். இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்க, லேடிஸில் சம்மந்தப்பட்ட விஷயம்தான் இது. லேடிஸ்னாவே முக்கியமாக மெனோபாஸ் ஒரு ஒரு 40-45குள்ளே எல்லாருக்குமே அது ஸ்டாப் ஆயிரும். அப்படி அந்த நேரத்தில் நிறைய பிரச்சனைகள், மாதவிடாய் வந்துக்கிட்டு இருக்கையில் இருக்கிற பிரச்சனையோட அது நின்னதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதை நம்ம எப்படி சரி செய்யலாம், அதை நிறைய பிரச்சனைகள் வராமல் நம்ம அதை தடுக்கணும். அதுக்கு நம்ம உடம்பை நம்ம பாதுகாத்துக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது கால்சியம் குறைபாடு நிறைய வரும். அதனால் நம்ம நிறைய டேப்லெட்லாம் வைக்கிறாங்க, கால்சியம் டேப்லெட்லாம் வைக்கிறாங்களா, அதெல்லாம் எடுத்துட்டோம்னா அதுலேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ், சைடு எஃபெக்ட்ஸும் நிறைய இருக்குது. அதனால நம்ம உணவில் தான் அதை எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறீங்கன்னா, சுண்டைக்காய் கேழ்வரகுலாம் அயன் சத்து அதிகமாக இருக்குது. அதனால சுண்டைக்காய், கேழ்வரகு, அப்புறம் பாதாம் எடுத்துக்கணும். முருங்கைக்கீரைங்கிறது நிறைய எடுத்துக்கணும். வாரத்தில் 2 நாள் 3 நாள் முருங்கைக்கீரை எடுத்துக்கணும். அப்புறம் பால் ரெகுலராக டெய்லி குடிக்கணும். அப்புறம் புடலங்காய், வெண்டைக்காய், காய்கறிகளில் புடலங்காய், வெண்டைக்காய், அப்புறம் தனியா, வெந்தயம் சாப்பிட்லாம். வெந்தயம் நிறைய சாப்பிட்லாம். அதேமாரி சிறுகீரையில் அவ்வளோ சத்து இருக்குது, அதையும் சாப்பிட்லாம். வேர்க்கடலை, இம்மிடியேட்டாக ஒரு பவர் வேணும் அப்படின்னா வேர்க்கடலை சாப்பிட்ணும். இதெல்லாம் நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா இந்த மெனோபாஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு நின்னதுக்கப்புறமும் நம்மளுக்குள்ளார எந்தவித பிரச்சனையும் வராமல் நம்மளை நல்ல ஆரோக்கியமாக வழி நடத்துறதுக்கு இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே நம்மளுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீரும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது தான் நல்லது எப்போதுமே. அதாவது நம்ம போய் டாக்டர்கிட்ட காசு கொடுக்குறோம், அது செய்யுது இது செய்யுதுன்னு உடம்பு விழுந்துடும். சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் உண்டாகும். என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே கேட்பாங்க, இந்த பீரியட்ஸ் நிற்கிறதுல இவ்வளோ ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொன்னிங்கன்னா, கண்டிப்பாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக வருமுன் காப்போங்கிற மாதிரி நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தடுக்கிறதுக்கு நம்ம உணவுலையே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம். ஏன்னா நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை பார்க்கலாம். 45 என்ன வயசாகிடுச்சு, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளே நொந்துக்கிட்டு சில பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, அதை செய்து இதை செய்து அப்படின்பாங்க. அதற்கான முயற்சி என்ன, அதுக்கான சாப்பாடு வீட்டில் எல்லாரையும் கவனிக்க வேண்டியதான், கவனிச்சுட்டு நம்ம உடம்பையும் சேர்த்து கவனிக்கிறது தான் முக்கியமான விஷயம். அதனால் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.